மின்னலை பிடித்து மேகத்தில் இலக்கண கவிதை எழுதிட அழகே உருகியதே என் இதயம். என்ன நம்ம வீட்டுல இவ்வளவு கூட்டமா இருக்கு, பாட்டிலாம் ஏன் வந்திருக்காங்க? யாரையும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிடுவோம். ஏப்பா ஜோசப்பே இங்க வாடா. அதானே பார்த்தேன், இந்த ஆத்தாக்காரி எப்படி நம்மள பார்க்காம இருப்பான்னு கரெக்டா கூப்பிட்டா. என்னம்மா? ஜோசப்பே நீ மட்டும் தான் இன்னும் துணி எடுக்கல, போயிட்டு கடைக்கு துணி எடுத்துட்டு வந்துரு. அன்னைக்கே துணி எடுக்க போனா போயிட்ட நீ ஏதோ வேலைன்னு. என்னம்மா சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தானே சொல்றேன். இப்போ என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு நீ மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அப்பா கிட்ட போய் சொல்லு. ஏங்க இவன் ஏதோ சொல்லணுமா கேளுங்க. சொல்லு ஜோசப். ஒன்னும் இல்லப்பா. என்கிட்ட மட்டும் முறைச்சு பேசுறேடா, உன் அப்பா கிட்ட என்ன சொல்ல மாட்டே? உனக்கு பிடிக்கலன்னு போய் சொல்ல வேண்டியதானே? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நான் சந்தோஷமா இல்லையா அதுக்கும் காரணம் நீ தான். கடைக்கு தானே நான் போறேன் போ. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியலாங்காட்டியும் என் உயிரை நான் கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது இவன் பண்றதெல்லாம் பார்த்தா. ஹலோ ரகு, எங்கடா இருக்க? டேய் மச்சான், கடைக்கு போனடா, கொஞ்சம் வந்துடு. வீட்டுக்கே வந்துரு சரிடா. ஐஸோட மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் வரும். நான் எப்படி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தி ஐஸோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னே தெரியல. என்ன வீடு ஐஸ், நீ சொன்னாதான் நான் வருவேன். என்னங்க இப்ப என்ன உங்களுக்கு உண்மையை தானே தெரியணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. போதுமா? வாங்க. இன்னும் ஒரு தடவை சொல்லு ஐஸ். பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருக்கு. என்ன மன்னிச்சுடி ஐஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்ப என்ன பண்றது? நீங்க பண்ண விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை இப்படி ஆட் பண்ணியிருக்க கூடாது. எனக்காக நீங்க சாகவே துணிஞ்சிருக்கீங்க. அப்ப எனக்காக நீங்க என்ன ஒண்ணா செய்வீங்க. இந்த கல்யாணம் நிற்குமா நிற்காதான்னு தெரியல. ஆனா என் உண்மையா உங்களை லவ் பண்றாங்க. அதை என்னால சொல்ல முடியாம நிலைமையில தவிச்சு கொண்டிருக்கேன். என்னாச்சு ஜோசப்? இப்போ எதுக்கு நம்ம கடைக்கு போறோம்? என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் நான் ட்ரெஸ் எடுக்கல, அதான் எடுக்க போறேன். என்னடா சொல்ற? ஆமா, எனக்கும் ஜெப்சிக்கும் நாளைக்கு என்கேஜ்மெண்டா. அதனால அம்மா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றாங்க. ரகு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லடா. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுடா. இப்ப என்னடா பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ஐசு வர அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவ வாயாலே சொல்லிட்டாடா. உண்மையா வாடா ஜோசப்? ஐஸுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவள் வாயால சொன்ன பிறகு அவளை விட்டு நான் எப்படா போகிறது? அவளை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு ஐஸு வேணும் மச்சான். எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்க போறேன். இல்லையானா நான் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போகாம எங்கேயாச்சும் போயிடலான்னு நினைக்கிறேன். ஜோசப் வேண்டாண்டா, அப்படிலாம் பண்ணிடாத. என்கேஜ்மெண்ட் மட்டும் தானே நடக்குது. என்கேஜ்மெண்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க வீட்டில் பேசுவோம். என்னால என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது. என்னால என் பக்கத்துல ஜெப்சியெல்லாம் நிக்க வச்சு பார்க்க முடியாதுடா. ப்ளீஸ் இங்க பாரு, இன்னும் நம்ம ஐஸ் வீட்டுல போய் பேசவே இல்லை. ஐஸ் வீட்டுல பேசி அவங்க ஓகே சொன்ன பிறகு, உன் வீட்டுல பேசி ஓகே சொன்ன பிறகு நம்ம பண்ணிக்கலாம். இப்ப தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணி வச்சு பெரிய கலவரத்தை உண்டாக்காதடா. ஐஸ் என்ன ஓகேன்னு சொன்னாலா? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாடா. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன்னா அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களே, அவங்க வீட்டுல அவங்க அம்மா அவங்க அப்பா மீறி எதையும் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. பாரு, ஐஸ் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லல, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கா. அவ உன்னை லவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் உன் வீட்டுல பேசுவோம். இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் தானே, எல்லாருக்கும் வர இன்வைட் பண்ணிட்டாங்க. எப்படியாச்சும் இதை மட்டும் நடத்திடலாம். ஓ அப்படி சொல்றியா? சரி, கவலைப்படாத ஜோசப், எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். போய் ட்ரெஸ் எடு. எனக்கு ட்ரெஸ் எடுக்கவே பிடிக்கல மச்சான். உனக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் பிடிச்சா அதே எடுத்துட்டு வந்துரு. உனக்கும் ஜெப்சிக்கும் என்கேஜ்மெண்ட் இல்ல, உனக்கும் ஐஸுக்கும் என்கேஜ்மெண்ட் நினைச்சு போய் ஜாலியா ட்ரெஸ் எடு. எனக்கும் ஐஸுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் ஜோசப், போ. இந்த மாதிரி என் லைஃப்ல ரியலா நடந்தா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இந்த காஸ்டியூம் ஜெப்சி போட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருப்பால, தேவதை போல. பொம்மை இல்ல
கண்ணம்மா எத்தனையோ உண்மை செஞ்ச கண்ணம்மா அடி அத்தனையோ மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு பட்டு கண்ணா செஞ்ச மண்ணு அது பொண்ணூறு காது செஞ்ச மண்ணு அது வேறொரு காது செஞ்ச மண்ணு மட்டும் கருப்பு பொங்கல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க அங்க கருத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க வாயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க பல்லழகு செஞ்சது முல்லையூர் மண்ணுங்க செய்யும் மண்ணுங்க இருந்தாலும் என்ன ஒரு அழகா இருந்துச்சு. எனக்கு வர பயமா இருக்கே, ஜெப்சி என்னை விட்டு போயிடுவான்னு. ஜோசப்பா உனக்கும் கல்யாணம் ஆகாம இருந்துச்சானா நான் என் காதில் உனக்கு தெரிவிச்சு கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்டி. அதுக்குள்ளே இந்த ட்ரெஸ்ஸை யாராச்சும் வாங்கிட்டாங்கன்னா இப்பயே வாங்கி வச்சுப்போம். என்ன இன்னும் ஒரு பஸ்ஸை கூட காணும். இந்த அம்மா வர லேட்டாக போனால் விற்க மாட்டாளே. ஃபங்க்ஷன் போகிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம், இன்னும் பஸ்ஸே காணும். வீட்டுக்கு மட்டும் லேட்டாக போனால் அவ்வளோதான். ஏங்க நீங்க என்னங்க இங்க? என்னோட ஃப்ரெண்டுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன், அதனால வந்தேங்க. ஓ அப்படியா, வாங்க கூட்டிட்டு போய் விடுறேன். நான் வரமாட்டேன். ஏங்க? என் அம்மைக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். உங்கள் கூட எல்லாம் பைக்கில் வந்தேன்னா. இதுல என்னங்க, உங்க வீட்டுல மாப்பிள்ளையாக போறவன் தானே நானு. ஆமாம், இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு மாமா ஆகலைல இன்னும். ஏங்க உங்க அம்மா எங்க அம்மா கிட்ட பேசிட்டாங்க, அடுத்த வாரம் வராங்கண்ணா. ஐயோ ஐசு பாவம், அவள் காலேஜ் முடிச்சிட்ட பேர் தானே கல்யாணம் பண்ண சொன்னா. இந்த அம்மா வர என்ன அடுத்த வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் ஐஸுக்கு தெரிஞ்சா அவள் பாவம். எங்கள் அக்காவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இவர் கூட போய் சொல்லிடலாமா? அம்மாவுக்கு மட்டும் இந்த கல்யாணத்தை நான் தான் நிறுத்தினேன்னு தெரிஞ்சிச்சு. இந்த அம்மா எனக்கு சோறு போட மாட்டேன், வீட்லேயே சேர்க்க மாட்டான். நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துப்போம். ஏங்க என்னங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க, வரீங்களா? இல்லைங்க நான் வரல, நீங்கள் போங்க. ஏங்க இது எங்க ஏரியா தாங்க, இங்க பஸ்ல அவ்வளவு சீக்கிரமா வராது, டைமிங் தான் வரும். நீங்க நிக்கணும்னா இன்னும் 2 ஹவர் நிக்கணும், பரவாயில்லையா? ஐயோ, நான் என் அம்மா கிட்ட வர சீக்கிரமா வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா என் அம்மா என்னை விட்டே இருக்க மாட்டா. நான் உங்க வீட்டு சைடு தாங்க போறேன், உங்க வீட்டுல கூட விடல, மெயின் ரோட்லயே விட்டுறேன், வாங்க. வேற பஸ் வர வராதுன்னு சொல்றாங்க. நம்ம அக்காவுக்கு மாப்பிள்ளையாக தானே போறாங்க, நமக்கு மாமா தானே, போவோம். அந்த மெயின் ரோட்லயே விட்டுருங்க, வீட்டுக்கிட்டலாம் விட்டுறாதீங்க, அப்புறம் எங்க அம்மா அவ்வளோதான். கண்டிப்பாங்க. ஏங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காங்க? எனக்கு பிடிச்சி என்ன பிரயோஜனம்? என் அக்காவுக்கு தானே உங்களை பிடிக்கணும். பிடிச்சிருக்குங்க. ஐயோ எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, ஏன்னா எங்கள் அக்காவுக்கு ஒன்று பிடிக்கல, அதனால. ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறீங்க? இல்லைங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, அதுதான். எனக்கு பிடிக்கிறத விட எங்கள் அக்காவுக்கு தாங்க உங்களை ரொம்ப பிடிக்கணும். ஓ அப்படியாங்க, உங்க அக்கா என்ன சொல்றாங்களோ அதுதான் நீங்க கேட்பீங்களா? ஆமாம், எங்கள் அக்கா என்ன சொல்கிறாளோ அதான் கேட்பேன். ஏன்னா எனக்கு எங்கள் அக்காவை ரொம்ப பிடிக்கும். சூப்பருங்க. இங்கே ஃபாரின்ல தானே ஒர்க் பண்ணுறீங்க? எங்கெங்க ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இங்கே தான் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். இல்லைங்க, ஃபாரின்லேயே இருங்க, அப்போ தான் நானும் வருவேன்ல. அப்போ உங்களுக்கு ஃபாரின்ல இருக்குது தான் பிடிக்குமா? அப்படிலாம் இல்லைங்க, இந்த சாக்கை வச்சு நானும் ஃபாரின் வரலாம்ல, சுற்றி பார்க்கலாம்ல, அதனால. கண்டிப்பாங்க, உங்களை கூட்டிட்டு போகாம வேற யாரை கூட்டிட்டு போறேன்? எங்கள் அக்காவோட என்னையும் சேர்த்து கூட்டு போவீங்களா? கண்டிப்பாங்க, உங்களோட உங்க அக்காவுக்கு கூட கூட்டு போகலாம். இவங்க அவங்க அக்கா மேலே இவ்வளோ பாசமா இருக்காங்க, இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அக்காவையும் கூட கூட்டு போகலாம். இவர் பார்க்க ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு, பேசினாலும் நல்லவராக தான் தெரிகிறாரு. ஏன் ஐசி இவரை வேணான்றா? ஐஸுக்கு இவரே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், இவர் படிக்க கூட வைப்பார் ஐஸுக்கு. எங்க மழை வருதுங்க, அங்க ஷாப் இருக்கு, போய் நிற்போமா? சரிங்க. நீங்க போயிட்டு அங்க டீ கடையில நில்லுங்க, நான் வந்து பைக் அப்படி ஓரமா விட்டுட்டு வரேங்க. ஓகேங்க. இங்க மழையில் நிக்காதீங்க, போங்க சீக்கிரம். இந்த தம்பி என்ன ஒரு அருமையான தம்பியா இருக்கா, அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறான். ஏமாக்கா, அந்த குழந்தைக்கு பூ வாங்கி வைப்பா. பாட்டி எனக்கு பூலாம் வேணாம். என்னம்மா சொல்ற? அந்த தம்பி உன்னை எவ்வளவு அருமையா பாத்துக்கிறாரு, பூ வாங்கி தருவாரு, வச்சுக்கமா. எங்க பூ வாங்கி தரேன், வச்சுக்கோங்க. எனக்கு பூலாம் வேணாம். எங்க வாங்கி தரேன், நீங்க வச்சுக்கிட்டு அவளை வீட்டுல எடுத்து கொடுங்க. ஒருவேளை இப்ப பூ வாங்கி தரதா ஐஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி தரேன்னு சொல்றாரோ? சரிங்க. எவ்வளவு ரூபா பாட்டி? எத்தனை முழம் வேணும் தம்பி? ஒரு 10 முழம் கொடுங்க பாட்டி.
சரிப்பா. இந்தாங்க. என்னப்பா தம்பி, மனைவிக்கு வச்சு விடாம குடுக்குற கையில வச்சு விடுப்பா. அப்பதான் நீ எவ்வளவு அன்பு வச்சிருப்பேன்னு தெரியும் அவளுக்கு. ஏ பாட்டி, எங்களுக்கு கல்யாணம் ஆகல. என்ன பேசுற? கல்யாணம் ஆகலையாமா? பரவாயில்ல, வச்சுக்கமா. கல்யாணம் பண்ணிக்க தானே போறீங்க. ஏ பாட்டி, உனக்கு சொன்னா புரியாது, வாயை மூடு. இந்தாங்க வாங்கிக்கோங்க. நீங்க அவங்க தெரியாம ஏதோ சொல்லிட்டாங்க, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்லங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதுல என்னங்க, நீங்க வாங்கிக்கோங்க. மழை இன்னும் விடலங்க, மழை விட்ட பிறகு போலாம். ஐயோ, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இவர் கூட வர போறோம். எனக்கு பயமா இருக்குது. இந்த அம்மா வர என்ன திட்ட போறா. இந்த பூவை வர எப்படி எடுத்துட்டு போய் ஐசி கிட்ட கொடுக்கறது, என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என் அன்பை தெரிவிக்கிற விதமா அவங்க தலையில நான் பூ வச்சிருக்கலாம், அந்த பாட்டி சொன்ன மாதிரி. ஆனா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த நாள். இது மாதிரி ஒரு நாள் இன்னொரு நாள் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏங்க போய் மழையில நினைறீங்க? இல்லைங்க, எனக்கு மழை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த நாள், இன்னைக்கு இந்த பொழுது ரொம்ப அருமையா இருக்குல்லங்க. இந்த மழையோடு சேர்க்கும் போது ரொம்ப அழகாக தெரியுதுங்க. என்ன, இவரு நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு பைத்தியம் பிடிச்சிச்சு. ஐ லவ்விங்க. இது சத்தமா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதுங்க. இருந்தாலும் இப்ப சொல்லி சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகட்டும், உங்களுக்கு நிறைய பத்தி சொல்றேன்.